வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இது டே 85. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளீஸ் ரைட் எ ப்ரோக்ராம் வித்தவுட் யூஸிங் இஃப் எல்ஸ் கண்டிஷன் டு வெரிஃபை இஃப் எவ்ரி நம்பர்ஸ் இன் எ லிஸ்ட் இஸ் ஈவன். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பரும் ஈவனா அப்படின்றத செக் பண்ணி சொல்லணும். இது சொன்னோன்னே நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் போட்டு இஃபா இல்லைங்க டப்புன்னு ப்ரோக்ராம் போட்டுருவோம். ஸோ நீங்கள் போடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஐ திங்க் ஸோ. இன்கேஸ் இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, இங்கே இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் முக்கியமான விஷயமே. ஃபஸ்ட்டு நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு அது தெரியல இந்த வீடியோ பார்க்குறதுனா, ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீஜர் ஈவன் நம்பராக இல்லையா, ஈவன் நம்பராக எதுவும் இல்லை, 2 4 ஸோ 2 மடங்குகளாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் 2ஆல் வகுப்படுதோ ஸோ அதெல்லாம் ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? நாங்கள் லிஸ்ட்டு எல்லுன்னு இருக்கிறேன். எல் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம 2 4 6 8 ஸோ இத்தனை நம்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் இஃப் கண்டிஷன் ஃபார் ஐ இன் எல். ஸோ இந்த எல்லுக்குள்ளேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுக்க போகிறோம். அதாவது இந்த எல்லுலேருந்து எல்லுன்றதுங்க லிஸ்ட்டுக்குள்ளேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து அந்த நம்பர் இஃப் அந்த நம்பர் ஐ மாடுலஸ்னால் எதுனா, இப்போ நீ 2ஆல் மாடுலஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய இப்போ நான் 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவு கிடைக்கும். ஸோ மாடுலஸ்னால் அதோடைய மீதி கிடைக்கும். எவ்வளோ மீதி 0வா 1ஆ 2ஆன்னு சொல்லிட்டு இப்போ 2ஆல் 2ஆ வகுத்துனா நம்மளுக்கு மீதி 0 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு 0 வருதோ அதெல்லாம் அது எப்போலாம் அது 0 கிடைக்குதோ ஸோ அப்போலாம் அது ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணுன்னா அது எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது இதில் இந்த நம்பர் இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்புறம் நம்ம இதை பிரேக் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஒரு ஆட் நம்பர் இருந்தால் கூட இது எல்லாமே ஈவனாக இருக்காதுல்ல. சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா எந்த ஆன்சரும் வராது, ஏன்னா எல்லாமே ஈவனாக இருக்குது. இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னாங்க ஒரு 43 செகண்ட். ஸோ இது ஈவன் நம்பர் கிடையாது, உனக்கு ஆடுன்ற ஆன்சர் வருது. சரிங்களா? ஆனால் இப்போ என்ன முக்கியமான கண்டிஷன் இந்த இடத்துல அப்படின்னா நம்ம பார்க்கும்போது இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னா அதுதான் அசெட். சரிங்களா? அசெட்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ இது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே வேலை தான் இந்த அசெட்டும் பார்க்குது. ஸோ இந்த அசெட்டுக்குள்ளே நீங்கள் எந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ட்ரூன்னு தரீங்களோ ஸோ அது எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் எங்கேயாவது ஃபால்ஸ் ஆகுதுன்னா நமக்கு எரர் காமிக்கும். ஸோ அது என்ன எரர் காமிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவாக இருக்குன்னா அவுட்புட் எதுவுமே வராது. பட் இதில் நான் ஏதோ சம்திங் இந்த கண்டிஷனில் எப்போயாவது ராங் ஆகும், எப்போயாவது ஸ்டாப் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எரர் காமிக்கும். என்னென்னா அசர்ஷன் எரர் காமிக்கும். சரிங்களா? இந்த அசர்ஷன் எரர் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரை எக்ஸ்பர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கும், எரர் வந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் காமிக்கிற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதை நான் அந்த வேயில் நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வரேன். சரிங்களா? இஃப் எல்ஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் போகும்போது சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது யூஸ் பண்ணக்கூடாது, டைம் காம்ப்ளெக்ஸி கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சில கண்டிஷனுக்கு ரூல்ஸ்குள்ளே கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம இது கூட நம்ம கம்ஃபர்ட் ஆகிடுவோம். இஃப் எல்ஸ் தெரிஞ்சால் போதும், ஃபார் லூப் தெரிஞ்சால் போதும், எல்ஸ் தெரிஞ்சால் போதும்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துடும். அப்புறம் நம்ம லேர்ன் பண்ணவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டே போகணும். அடுத்த லெவலுக்கு போகணுன்றா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி நீங்களே யோசிச்சு சின்ன விஷயமா பண்ணும்போது தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் லேர்னிங் போவீங்க. சரிங்களா? அதில் ஒரு விஷயம் தான் இது. இஃப் எல்ஸ் இல்லைனா இது தான். இன்கேஸ் நான் இதை ட்ரை எக்ஸ்பர்ட் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ட்ரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் இதை எரர் வருது அப்படின்னா நமக்கு மெசேஜ் காமிக்கும். ஸோ இது ஆடாக இருக்குது எல்லாமே அப்படின்றது. இன்கேஸ் எல்லாமே ரன் ஆகிடுச்சு ஒழுங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட்டு ஈவன் அப்படின்றது பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஆடுன்றது பிரிண்ட் பண்ணோம், ஏன்னா எல்லாமே ஆடு கிடையாது. இன்கேஸ் இந்த 43 நான் ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு இப்போ ஈவன்ன்ற ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும்.
சரிங்களா. ஸோ இதுதான் இதில் எரர் வரது வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இப்படியும் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் இல்லாத விஷயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது. பட் இந்த வீடியோவில் வந்து அசர்ட் பற்றி சொல்லணும்னு வச்சு, ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.